கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு வாய்க்க செய்ததுக்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட இடைபடுவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பலவீனமான எங்களையும் நீர் தேர்ந்தெடுத்து உம்முடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லித் தருவதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். காலத்தினுடைய கடைசியை வெளிப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படும் பொழுது உம்முடைய ஆவியானவர் முழுமையாக எங்களிடத்தில் கிரியை செய்ய கர்த்தர் அனுமதிக்க தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் மீறுதல்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எங்கள் தகப்பன் கிருபையாய் பொறுத்தருளி உம்முடைய ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உடைய கிருபைகள் அதிகமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அதனால் எச்சரிப்படைந்து எங்கள் கிறிஸ்துவினிடத்தில் வரவும் கர்த்தர் கிருபை செய்து சமூகத்தில் தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வர வேண்டும் ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வர வேண்டும். இந்த பாடு உள்ள உலகத்தில் இருந்து நாங்கள் மீட்கப்பட உங்களுடைய வருகை மாத்திரமே எங்களுக்கு ஆசீர்வாதமான பாக்கியம் என்பதை முழுமையாய் நாங்கள் உணர்கிறோம். எங்கள் தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு அரவணைத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாக உலகத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை இன்னும் துரிதப்படுகிறதை உணர முடிகிறது. ஆகையினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமீபத்தில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வருகை எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனதை எனக்கு தூண்டி விட்டதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வீடு சமீபம் என்கிற தலைப்புல ஒரு 4 மணி நேரம் செய்தியை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதில் உள்ளவைகளை இங்கே நான் திருப்பி சொல்லாதபடி அதை ஒரு இரு வாக்கியங்களில் சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசன கடிகாரத்திலே மணி அடிக்கிறதுக்கு ஆயத்தமாகிவிட்டார் என்கிற முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்பட போகிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு செல்கின்றோம். கடந்த முறை வீடு சமீபம் என்று நான் தலைப்பு வைத்து பேசியிருந்தேன். இப்பொழுது நடந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக வீடு சமீபமாய் இருக்கிறது என்பதை உறுதியாய் சொல்ல முடியும். நம்ம போக போறோங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக விசுவாசித்து வைத்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நிச்சயமாய் வரப்போகிறார். இனி தாமதம் இல்லை. அதனால நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வீடு செல்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தி பேசிய காரியங்களை சுருக்கமாக ஒரு திருப்பி பார்த்து செய்துவிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ நடந்து கொண்டிருக்கிற நடைமுறையை கவனித்து பார்க்க போகிறோம். அமெரிக்கா மிருகத்தின் சொரூபத்தை உண்டாக்கிவிட்டது என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். அது எப்படி உண்டாகி இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண விழுந்த தேசம்
கிறிஸ்துவை மையமாக கொண்டு தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு அரசாங்கத்தை நாடும், அப்பொழுது மிருகத்தின் சொர்க்கம் உண்டாகிவிடும் என்று சொல்லி நம்ம பார்த்து இருக்கிறோம். அது நடந்துவிட்டது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அது அந்த மனநிலையில் உள்ளவர்கள் எல்லாம் தேசத்தின் அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் என்பதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா படிச்சிருக்கிறோம். போப்பு மார்க்கம் பலம் இழந்து இருக்கும் பொழுது அமெரிக்கா உயர்ந்து வரும். ஆனாலும் சம்பவங்களை கருத்தாய் ஆராயும் பொழுது என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், கத்தோலிக்கர்கள் கட்டளையிட அல்லது சொல்ல அமெரிக்கா கேட்டு ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்ம தீர்க்கமாக அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த மார்க்கம் அமெரிக்காவுக்கு துணை நின்று இந்த ஞாயிறு ஓய்வு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம அறிந்து இருக்கிறோம். முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றாங்க. தேவனுடைய கட்டளையை மீறி போய் சட்டத்தை அமல்படுத்தும் ஆணையின் மூலம் நமது தேசம் நீதியிலிருந்து தன்னை முழுமையாக தண்டித்து துண்டித்துக் கொள்ளும். ரோமானிய அதிகாரத்தின் கரங்களை பற்றி கொள்ள புராட்டஸ்டன்டிசம் பெரும் கருத்து வேற்றுமையை கடந்து தனது கையை நீட்டும் போது, அவள் பெரும் இடைவெளியை கடந்து ஆவி மார்க்கத்துடன் கைகோர்க்க வரும்போது, இந்த மும்முனை ஐக்கியத்தின் செல்வாக்கின் கீழ் நமது நாடு ஒரு புராட்டஸ்டன்ட் மற்றும் குடியரசு அரசாங்கமாக அதன் அரசியல் அமைப்பின் ஒவ்வொரு கோட்பாட்டையும் நிராகரித்து போப்பின் பொய்களையும் மாயைகளையும் பரப்புவதற்கு ஏற்பாடு செய்யும் போது சாத்தானின் வேக்கத்தக்க செயல் பயன்பாட்டிற்கு நேரம் வந்துவிட்டது என்பதையும், முடிவு நெருங்கிவிட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவம் நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாயிற்றா என்பதை நம்ம தீர்க்கமாக ஆராய்ந்து நிச்சயமாய் உண்டாயிற்று. அதோடு காலமும் இணைந்து போகிறது. அதனால் போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் வரப்போகிறது என்பதை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம். இன்னைக்கும் இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். பாபிலோனிய மது என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்றாங்க. அது போலியான ஓய்வு நாள், ஆத்மா அழியாது என்கிற உபதேசமும், பொய்யான ஓய்வு நாள் அதாவது ஞாயிறு ஆசிரிப்பும், ஆத்மா அழியாது என்று ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் விதைத்த அந்த உபதேசமும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, எப்படி ஆண்டவர் இந்த பூமியை ஒன்றிணைக்க போகிறாரு, யார் செய்ய போறாரு, எல்லாம் தெளிவா கடந்த செய்தியில பார்த்தோம். இதுல கொஞ்சம் நம்ம சில காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அவர் தான் இந்த பூமியை ஒன்றி இணைப்பேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 17:17 சொல்லியிருக்காரு. ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை உலகம் முழுவதும் யாரு கொண்டு வர போறா அப்படின்னு சொன்னா, தேவன் கொண்டு வர போறாரு. ஏன் கொண்டு வர போறாரு? செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையினர் தூங்கிட்டாங்க. மூன்றாம் தூதருடைய செய்தி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவதற்கு அவர்கள் தயங்கி விட்டார்கள். அவர்களை எழுப்புவதற்காக, அவர்கள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படி சொன்னா, இந்த பூமியில ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வந்து உலகம் முழுவதும் அதை பரப்பி தேவனுடைய சபையில் இருக்கிற உண்மையான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதையும் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் வருவதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. அவைகளெல்லாம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்களெல்லாம் பார்த்துட்டு இது நடக்க போகிறது, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகிறது என்று நாம வகையறித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை எப்படி அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கார். நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன்.
நியூயார்க் ஒரு நீண்ட ஒரு முறை சொல்லும்போது முந்தி பாடத்தில் இது வாசித்தது. நியூயார்க் ஒரு பேரலையால் அடித்து செல்ல வேண்டும் என்று நான் அறிவித்ததாக வார்த்தை எப்படி வருகிறது? இதை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் சொன்னேன், மாடிக்கு மேல் மாடியாக அங்கு எழும்புகிற பெரிய கட்டடங்கள் நான் பார்த்தபோது பூமியை பயங்கரமாக அசைக்கும் தேவன் எழும்போது என்ன பயங்கரமான காட்சிகள் நடக்கும். பின்னர் வெளிப்படுத்த 18:1-3 நடக்கும். நான் எதுக்கு மேல முழுசா வாசிக்கல. இதை ஏற்கனவே நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நடைமுறை தான். ஆண்டவர் எழும்பி பூமியை அசைக்க போகிறார். நியூயார்க் பட்டணத்தில் இருந்து அநேக அழிவுகள் உண்டாக போகிறது. அந்த அழிவு என்ன செய்ய போகிறது என்று சொன்னார், உலகம் முழுவதையும் ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொண்டு ஒன்றி இணைக்க வைக்கப் போகிறது. இப்படிதான் வரும். ஞாயிறு ஆசிரியர் சட்டம் இப்படித்தான் வரும். நம்ம அதில் வந்துட போது இதில் வந்துட போது அதெல்லாம் இல்லை. இது நடக்காம ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வராது. தீர்க்கதரிசி தெளிவா சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவங்க வார்த்தை மீறி நடக்க போறது இல்லை. வெளிப்படுத்த 18:1-3 வாசித்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. இறுதி எச்சரிப்பின் ஊழியம் பூமி முழுவதும் மகிமையினால் நிரப்பப்பட போகிறது. உலகம் எல்லாம் ஒன்று இணைந்து பாபிலோனுடைய மதுவை, அதாவது பொய்யான ஓய்வினாலையும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தையும் ஆத்மா அழியாது என்கிற கொள்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. இது எல்லாம் நீங்க உலகத்தில் இருக்குங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என் தேவன் ஏவணும். அவர் எப்படி ஏவுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்பாக இது 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 நடக்க போறது இல்லை. இது நடக்க போறது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிதான் வரப்போகிறது. ஆண்டவர் எழும்பி பூமியை அசைப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாயிட்டான்னு படிக்கணும். அவ்வளவுதான். அந்த சூழ்நிலை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா அசைக்க போகிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். அவர் அசைப்பார். ஞாயிறு சட்டம் வந்துடும். ஞாயிறு சட்டம் முதல் படி, இரண்டாவது படி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் அசைக்கும் பொழுது ஒரே அடி ஞாயிறு சட்டம் இருக்கும். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு முடிந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு உன்னிப்போடு காலங்களில் நடக்கிற சம்பவங்களை ஆராய்ந்து எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். காலம் கடைசி. ஆண்டவர் வரப்போகிறார். இந்த வெளிப்படுத்தல் 18:1-3 அதில் ஒரு சம்பவத்தை தீர்க்கதரிசி தெளிவாக எழுதுறாங்க. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் பெரிய அசைப்புக்கு பிறகுதான் வரும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. மகத்தான மற்றும் தீர்க்கமான செயல்களின் அரங்கமாக கிறிஸ்துவ உலகம் என்று அழைக்கப்படுவது இருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கும் மனிதர்கள் போப்பாண்டவரின் உதாரணத்தை பின்பற்றி மனசாட்சியை கட்டுப்படுத்தும் சட்டங்களை ஏற்றுவார்கள். ஒரு உறவா முழுசு வாசிடுவான். பாபிலோன் தன் வேசித்தனத்தின் உக்கிர மதுவை சகல ஜாதிகளும் குடிக்க பண்ணும். ஒவ்வொரு தேசமும் இதில் ஈடுபடும். இந்த காலத்தை பற்றிய வெளிப்படுத்தலாகிய யோவான் அறிவிக்கிறான். வெளிப்படுத்தல் 18:3-7 வரைக்கும் 17ஆம் அதிகாரம் 13, 14 இந்த 18க்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம 17ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து எல்லாம் முடிச்சு போச்சுன்றோம். இருக்கு பாருங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அந்த 10 ராஜாக்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். அந்த ஒரே யோசனை என்னன்னு சொல்றான் பாருங்க. ஒரு உலகளாவிய ஐக்கிய பிணைப்பு, ஒரு பெரிய இணக்கம், சாத்தானின் படைகளின் கூட்டமைப்பு இருக்கும். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவ்வாறு மத சுதந்திரம், மனசாட்சியின் கட்டளைப்படி தேவனை வழிபடுவதற்கான சுதந்திரம், இதற்கு எதிராக கடந்த காலத்தில் ரோமானிய மத சடங்குகள் மற்றும் சடங்குகளுக்கு இணங்க மறுத்தவர்களை போப்பாண்டவர் ஆட்சி துன்புறுத்திய போது வெளிப்பட்டது போல அதே தன்னிச்சையான அடக்குமுறை சக்தி வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இப்படித்தான் வரும். ஆண்டவர் எழும்பி அசைப்பாரு. மனுஷன் திணறி கொண்டு அமெரிக்காவினுடைய உத்தரவுக்கு, போப்பு மூலமாக அமெரிக்கா பிறப்பிக்கிற உத்தரவுக்கு தலைவணங்கி நிற்கும்.
இதுக்குரிய காலம் வந்துட்டா, இதுக்குரிய சூழ்நிலை உண்டாயிட்டா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த முறை நான் அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதுக்குரிய சூழ்நிலை எல்லாம் தெளிவாய் உண்டாயிற்று என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். தேசம் மருள விழுந்துச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இனி கிறிஸ்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அரசு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். மிருகத்தினுடைய சொரூபம் அமெரிக்காவில் உண்டாயிற்று. அதே மனநிலை உள்ளவர் ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டார். அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஆட்சி வந்து என்ன மனநிலைய என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அதே மனநிலையில் உள்ளவர்கள் அனைகர் அவர் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் அமர்த்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பெரிய அசைப்பை கொண்டு வருவார் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு காரணங்கள் இப்பவுமே நிறைய அழிவு வருது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன சொன்னா, கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எப்படி இருக்கிறது? உலகமே இன்னைக்கு இந்த மனநிலை இருக்கிறது. அது வந்தா அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கிறத நம்ம பார்த்தோம். சொல்லப்படாத அடையாளமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எருசலேமினுடைய அழிவை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் அங்கே நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நடந்துருச்சு. சரி, சபையை குறித்த ஒரு அடையாளத்தை பார்க்கும் பொழுது சபையும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறிட்டு, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு சபை என்ன செய்யணுமோ அதை சபை செஞ்சுட்டு, இவ்வளவும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதோடு கூட பரிசுத்தம் சொல்லியிருக்க காலமும் அப்படி கணிச்சு வருது. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பிரச்சாரத்தின் போது, அமெரிக்க எலெக்ஷனுக்குரிய பிரச்சாரத்தின் போது போப்பும் அவரை சார்ந்தவர்களும் வைத்த அந்த வாதங்கள், வாக்குறுதிகள், இதெல்லாம் பார்த்த தேவனுடைய ஜனம் நிச்சயமாக போப்பு ஆட்சிக்கு வந்த உடனே ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வந்து விடுவார். ப்ராஜெக்ட் 2025 இருக்கிறத அவர் நிலைநாட்டுவார். ஏன்னா அவரை சுற்றி அப்படிப்பட்டவர்களை தான் அவர் நியமித்திருக்கிறார். அதனால் கண்டிப்பாக வரும். நான் ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில போதகர், அவரிடத்துல என்னால் பேச முடியல. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக நான் பிரயாசப்படுகிறேன். அவருடைய குரூப்பு தான், அவருக்கு பின்னாடி இருந்து இயங்குகிறவங்க தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க தவிர அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவரிடத்துல சில தவறுதலான போதனை இருப்பதை நான் பார்த்தேன். ஓவியனால குறித்து தவறுதலான போதனை, சிருஷ்டிப்பின் நாட்களை ஒரு நிழலாகவும் அது நிஜமாக ஆராய வேண்டும் என்று போதிக்கிற ஒரு நிலை. ஓவியனால் இந்த பூமிக்காக தான் உண்டாக்கப்பட்டது, பரலோகத்தில் கிடையாது என்கிற சத்தம், இதெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்டேன், முடியல. இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இந்த காரியங்களெல்லாம் அடித்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. இப்படிலாம் நடக்குது, நீங்கள் என்னென்ன, we have to wait for January 20th. என்ன மனசு இருக்குன்னா, அவர் போப் வந்து ஜனவரி 20 அவர் பதவி ஏற்ற உடனே இந்த கிறிஸ்துவத்திற்காக அவர் அந்த ப்ராஜெக்ட் 2025 இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாள் சட்டத்தை ஏற்றி விடுவார். அநேகருடைய ஆண்டவர் சீக்கிரம் வர வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுடைய மனதில், இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சீக்கிரம் வந்தால் தான் உலகம் முடியும் என்று நம்புகிற பிள்ளைகளுடைய மனதில் அது வந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பொழுது, அது டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்ற அன்றே வந்துடும் அப்படிதான் நிறைய பேர் நம்பினாங்க. ஆனால் அது நிச்சயமாய் அப்படி வராது என்று நான் அறிந்திருக்கிறேன். காலத்துக்கு முந்தி அது வராது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். என்னோடு இருக்கிற நண்பர்கள் இதை குறித்த நேரத்தில் பேசும்போது நான் சொன்னேன், அது வந்தாலும் அது ஞாயிறாசிப்பு சட்டமாக இருக்காது, ஆனால் வராது. காலத்துக்கு முந்தி அது வராது. தேவன் பூமியை அசைக்கும் பொழுது அந்த அழிவுனாலே, இந்த ஞாயிறு ஓய்வை நம்ம மீறி நடக்கிறதுனால
பூமிக்கு ஓய்வை நம்ம கொடுக்காததுனால, போப்பு சொன்ன சத்தத்தை நம்ம கேட்காததுனால இவ்வளவு பெரிய அழிவு உண்டாயிற்று என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்த சத்தத்தோடு இணைச்சு வரணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் முதல்ல ஒற்றுமை வேணும். இப்போ அவர் சட்டத்தை ஏற்றினார் அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்காரர்கள், எனக்கு இது டக்குன்னு பேர் சொல்ல தெரில, இன்னொரு கட்சிக்காரர்கள் எங்கே ரிப்பப்ளிக்கன், அவங்க வந்து டெமோக்ராட்ஸ். அந்த டெமோக்ராட்ஸ் கட்சிக்காரங்க இப்போ போட்டால் இப்போவுமே கிளர்ச்சி பண்ணுவாங்க. அந்த அழிவு வரும்போது இந்த மாதிரி சட்டம் போட்டதுனால அழிவு வந்துட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அப்போ வர முடியாது. ஆண்டவர் எப்படி செய்வார் சொல்லியிருக்காரு, அப்படிதான் செய்வார். அப்போ எல்லாரும் ஒன்றிணைனா அந்த அதிர்ச்சி மனிதரை இணைச்சுப்பது, ஒன்றிணைக்கப்பது. கண்டிப்பாக அவர் கையெழுத்து போட போறது இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு அடையாளம் உண்டாகுமான்னு பார்த்தேன், அது கூட இல்லை. நியாயராசிப்பு சட்டம் இந்த காலநிலை மாற்றத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு வரப்படும். போப்பு அதுக்காக பிரச்சாரம் செய்தார். அது அமெரிக்கா மூலம் வரணும். சாரி, அது அமெரிக்கா மூலமா தான் வரணும். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கொண்டு போய் இயற்கையினுடைய அழிவு வரும்போதும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற ஆலோசனை உலகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு ஆமா அப்போ இந்த ஏதாவது ஒரு சின்ன இன்னொரு பேண்டமிக்கா வைரஸ் வரப்போகுது, அதனால இதை வச்சு நடந்துடும் அப்படிலாம் யோசிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதுவும் நடக்கலை. இது எதுவும் என்ன செய்யல நடக்கலை. அவர் முதல் நாள் கையெழுத்தையும் போடலை. எதில் இருக்கக்கூடாது என்று நினைக்கப்பட்டதோ அதெல்லாம் விட்டு அவர் வெளியே வந்துட்டார். இப்படித்தான் நியாயராசி சட்டம் வரப்போகுது என்று நம்பியவர்கள், இப்படிதான் ஆண்டவர் கொண்டு வர போறார் என்று நம்பியவர்கள், அவர் அந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டார். எதிர்பார்க்கல, இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அந்த வெளியே வந்ததுக்கான அந்த என்னது அந்த அதிகாரத்தில் அவர் கையெழுத்து இட்டார். The next item here is the withdrawal from the Paris Climate Treaty. Yes, sir. We're going to save over $1 trillion by withdrawing from that treaty. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இந்த சீதோஷ்ண நிலை மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாகிறது, இதை அடிப்படையாக வச்சு தான் நியாயராசி சட்டம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பூமியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆண்டவருடைய அழிவுக்கு ஆண்டவர் எழும்பி அசைக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த எண்ணம் உண்டாகும். ஆனால் அது எங்கேருந்து வரணும்? அமெரிக்காவிலிருந்து வரணும். ஆனால் அமெரிக்காவினுடைய அதிகாரி என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் நான் இல்லைப்பா, நான் வெளியே வந்துடுறேன்ப்பா. அதில் நீங்கள் ஒன்று கவனமாக கேளுங்க. இதை விட்டு வெளியே வரும்பொழுது $1 trillion நம்ம மிச்சப்படுத்துகிறோம். மனசில் வச்சுக்கிடுங்க. அமெரிக்காவை உற்று நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அதனுடைய மனநிலையை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தில் மணி அடிக்க போகிறதா இல்லையா என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று இது நம்ம நினைச்சோம் அவுட், அவர் இல்லைப்பா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அமெரிக்கா நியாயராசி சட்டத்தை கொண்டு வருமா? இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, WHO. இந்த WHO அவர் அதையும் விட்டு வெளியே வந்துட்டார்.
இது மூலமா தான் உலகத்தில் நியாயராசி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி நம்பிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இடி. அவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியே வந்துட்டாரு. அது ஒரு சகோதரர் அவர் வெளியே வந்ததையும் பிரசங்கம் பண்ணாரு. அடையாளம் வெளியே வந்துட்டாருன்னு அவர் மறுபடியும் உள்ள போறதுக்கு ஒரு அறிகுறி கூட சொன்ன இந்த பாருங்க வேஷங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின் படிதான் நடக்கும். அதை விட்டு வெளியே வந்த அந்த அதுக்குரிய அதிகாரத்தை அவர் கையெழுத்து போடுறத உங்களோட கூட பார்க்க. Withdrawing from the World Health Organization, sir? Ooh, that's a big one. So we paid $500 million to World Health when I was here, and I terminated it. China with 1.4 billion people. We have 350 to pay. Nobody knows what we have because so many people came in illegally, but let's say we have 325. They had 1.4 billion. They were paying 39 million, we were paying 500 million. It seemed a little unfair to me. So that wasn't the reason, but I dropped out. They offered me to come back for 39 million. In theory, it should be less than that, but you know. And when Biden came back, they came back for 500 million. He knew that you could have come back for 39 million. They wanted us back so badly, so we'll see what happens. Pretty sad though, think of it. China pays 39 million and we pay 500 million. And China's a bigger country. இந்த வீடியோவை நான் ஏன் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, அவர் கையெழுத்து போட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஒவ்வொரு கையெழுத்தும் போடும்போது அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். 500 பில்லியன் நம்ம கொடுக்குறோம், சைனா 39 பில்லியன் கொடுக்குது, அதில் இவ்வளவு பெரிய ஜனம் இருக்கிறா, நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கோம். அவர் அந்த அந்த பணத்தில் அவர் வெளியே வர்றதுக்கெல்லாம் காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவர் பணம் மிச்சப்படுத்துறதுக்கு விரும்புகிறார், பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அதில் இருந்து ஒரு உண்மையை நம்ம விளங்கிக்க போகிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெளியே வந்த உடனே நம்ம கொஞ்சம் அப்படியே தயங்கிட்டோம். என்னடா இது, நம்ம நினச்சதெல்லாம் வேற மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பிள்ளைகள் வந்து வேற எதையாவது எடுத்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக சொல்லும், ஏதோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இப்படிலாம் வந்துக்கிடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக உள் மனசில் சொல்லும். பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை சார்ந்திருக்க பிள்ளைகளை தங்களுடைய கரத்துக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை அனலாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். நான் குறைலான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு 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 சின்ன சோர்வு உண்டாயிற்று என்று சொன்னால் அது பொய்யாகாது. இதை என்னுடைய தமிழாக்கத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். அவர் பேசுனதில் இருக்கக்கூடிய காரியங்களை தமிழாக்கத்தை உங்களோட கூட நான் செய்யணும் என்று விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் வர்றதை இதில் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பாரிஸ் அந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது, அந்த பாரிஸினுடைய அந்த ட்ரீட்டியை விட்டு அவர் கையெழுத்து போட்டு வெளியே வரும் பொழுது $1 trillion எங்களுக்கு மிச்சமாகுனார். அதே மாதிரி அவர் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை கூட வெளியே வரும்போது நம்ம 500 பில்லியன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் அந்த பண காரியம் இருக்கிறத நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். சரி, நடக்குமா? இதெல்லாம் இப்படி இருக்குதே, நடக்குமா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரணும் அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். சபை தன்னுடைய அதிகாரத்தை எங்கே பெறணும் அப்படின்னு சொன்னால் தேசத்தில் பெறணும். நமக்கு மேலோட்டமாக புரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை ஜனங்கள் தேர்ந்தெடுத்தார்கள், அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், இவங்க சும்மா இல்லைங்க, நிச்சயமாகவே அமெரிக்கா தேசத்தினுடைய அதிகாரத்தில் சபை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். நான் உங்களோட கூட
இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு பிறகு அதனுடைய தமிழாக்கத்தையும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நல்லா புரிச்சுக்கிடுங்க. அவர் WHO விட்டு வெளியே வந்துட்டார், பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே வந்துட்டார். இதனால் நியாயராசி சட்டம் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வேற திட்டம் வச்சிருக்கிறார், வேற திட்டம் வச்சிருக்கு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இதுக்கெல்லாம் அது சம்பந்தமே இல்லை. சாத்தா வேலை பார்த்துருக்கிறான், மனிதனுடைய மனதை ஒருநிலைப்படுத்தியிருக்கிறான். அழிவு வரும், ஓய்வு வேணும், அது உபயோகமாகும். ஆனால் அமெரிக்காவில் அது இல்லை. இவர் பணம் கொஞ்சம் மடிவை சேர்ந்து விடுவார். அவர் உள்ள சேர்ந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதுக்கு அவைகள் காரணமாக அமெரிக்காவில் இருக்க போறதில்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மிருகத்தினுடைய சொரூபம் உண்டாயிற்று, அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ உண்மையிலேயே அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்க கவனமா அதை கொஞ்சம் கேளுங்க. பிற்பாடு நான் அதனுடைய தமிழாக்கத்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். To confront such weaponization and religious persecution, today I'm signing an executive order to make our Attorney General, who's a great person, she's going to be a great Attorney General, Pam Bondi, the head of a task force, brand new, to eradicate anti-Christian bias. About time, right? Anti-Christian bias. Yeah, you never heard of that one before, right? But it's about time, isn't it though, really? So many times you hear, but you don't hear the anti-Christian bias. The mission of this task force will be to immediately halt all forms of anti-Christian targeting and discrimination within the federal government, including at the DOJ, which was absolutely terrible, the IRS, the FBI, terrible, and other agencies. In addition, the task force will work to fully prosecute anti-Christian violence and vandalism in our society and to move heaven and earth to defend the rights of Christians and religious believers nationwide. I've never had that before, but this is a very powerful document I'm signing. You get it now. First time you've had it. If we don't have religious liberty, then we don't have a free country. We probably don't even have a country. It's great to be back at the prayer breakfast, and I hope you all agree it's nice to once again have a president that shows up to the prayer breakfast. I will always protect religious liberty. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் கிறிஸ்துவத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சபைக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் ஒரு பேசினதை ஆங்கிலம் தெரியாத பிள்ளைகளுக்கு முழுமையான தமிழாக்கம் இல்லை, அதனுடைய கருத்துக்களை சொல்லுகிறதுக்காக பிரயாசப்படுகிறேன். அவர் சொல்றது, இன்று நான் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திடுகிறேன். கிறிஸ்துவ எதிர்ப்பு சார்புகளை ஒழிக்க புதிய பணிக்குழுவின் தலைவராக நமது அட்டர்னரி ஜெனரல் பாப் பாண்டே நியமிக்கிறேன். கிறிஸ்துவத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய அரசாங்கத்தில் ஒரு அதிகார வர்க்கம் உண்டாக்கப்படுகிறது. இந்த பணிக்குழுவின் நோக்கம் அரசாங்கத்திற்குள் உள்ள அனைத்து வகையான கிறிஸ்துவ எதிர்ப்பு இலக்கு மற்றும் பாகுபாட்டை உடனடியாக நிறுத்துவதாகும். அவங்க தேசத்துக்குள்ள இருக்கிறத நிறுத்தணுமா? கிறிஸ்துவ எதிர்ப்பை நிறுத்த வேண்டும். வரிக்கு வரி அவர் மத சுதந்திரம் பாரு, மத சுதந்திரம் தான் கிறிஸ்துவ எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? கூடுதலாக பணிக்குழு நமது சமூகத்தில் கிறிஸ்துவ எதிர்ப்பு, வன்முறை மற்றும் நாச வேலைகளை நிறுத்தவும், நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் மற்றும் மத நம்பிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வானத்தையும் பூமியும் நகர்த்தவும் செயல்படும். என்ன வேணாலும் செஞ்சுக்க. இதற்கு முன்பு உங்களிடம் இது இருந்ததில்லை, ஆனால் நான் கையெழுத்திடும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணம்.
நமக்கு மத சுதந்திரம் இல்லை என்றால் நமக்கு ஒரு சுதந்திர நாடு இருக்காது, நமக்கு ஒரு நாடு கூட இருக்காது. நான் எப்போதும் மத சுதந்திரத்தை பாதுகாப்பவன். என்ன மத சுதந்திரத்தை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவரு கிறிஸ்துவத்தை சுதந்திரமா வைக்க பார்க்கிறார். பாரத மத சுதந்திரம் கிறிஸ்துவத்தை பாதுகாப்பதற்கான அரசாங்க அதிகாரம். அவங்க எந்த நிர்வாகத்துக்கும் போலாம், அங்க ஏதாவது தப்பு கிட்ட அவங்க உடனே கண்டிக்கலாம். தேசத்துல யாராவது கிறிஸ்துவத்துக்கு எதிராக புரட்சிகளோ ஏதாவது செஞ்ச உடனே கண்டிக்கலாம். இன்னொன்னையும் அவர் அதில் சேர்த்து சொல்வார். என்னுடைய அந்த இது கீழே இருக்கும் போல ஸ்லைடில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபெய்த் ஆஃபீஸ், விசுவாச அலுவலகம் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதோட கூட இவருக்கு கீழே, இந்த பாண்டைக்கு கீழே இந்த விசுவாச அலுவலகம் செயல்படும். யாரை விசுவாச அலுவலகத்தின் தலைவராக நியமிக்கிறார் என்றால், அவங்க பேர் பவுலா ஒயிட். பவுலா ஒயிட்டை அவர் அந்த விசுவாச அலுவலகத்தின் தலைவராக நியமிக்கிறார். இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் நான் படித்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட்டேன். இவங்க ஒரு கவர்ச்சிகரமான பிரசங்கி, ரொம்ப பிரபலமான பிரசங்கி. திடீர்னு அவங்க பிரபலமானாங்க. 2016 எலெக்ஷனில் அவங்க ட்ரம்ப் ஜெயித்த பொழுது இவங்க ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரம்புக்கு ஃபெய்த் அட்வைசர் இவங்க தான், ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் இவங்க தான். எப்படி ட்ரம்ப் இவங்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு டிவியில் இவங்களுடைய செய்தியை கேட்டு கவரப்பட்டு அவர் கூப்பிட்டு தனக்கு ஸ்பிரிச்சுவல் அட்வைசராக நியமித்து கொண்டார். இவங்க ட்ரம்ப்லாம் எங்களை கவர்ந்து வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த அம்மாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது யாருடைய கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ அப்போஸ்டலிக் ரிஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு சின்ன இயக்கம் இருக்கிறது. இயக்கம்னா அவங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் இயக்கமோ ஒரு அலுவலகமோ ஒரு ஸ்தாபனமோ கிடையாது. இப்படியும் ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்ணி அது கொஞ்சம் அப்படி பரவி இருக்கிறது. அமெரிக்காவில் அது பிரபலமாகவும் இருக்கிறது. அநேகர் அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக அந்த கொள்கைகளை பேசுகிறார்கள். இவங்களுடைய மிகப்பெரிய இது என்ன, ப்ராஸ்பெரிட்டி மினிஸ்ட்ரி. அதாவது செல்வ செழிப்பை உண்டாக்குகிற ஊழியக்காரர் இவர். இது யாருடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், the நியூ அப்போஸ்டலிக் ரிஃபார்மேஷன் அந்த குரூப்பினுடைய நம்பிக்கை. செல்வமும் ஆரோக்கியமும் வெற்றியும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அப்போ இந்த பணக்காரனுக்கு அது ஈர்க்கப்பட்டும் இல்லைங்களா. அவங்கள 1000 பலவீனங்கள் இருக்கும், உங்ககிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குன்னா சும்மா இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ட்ரம்ப் என்ன, எலான் மஸ்க் என்ன, எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. அப்படி கவரப்பட்டவர் தான் ட்ரம்ப். இவங்களுக்கு இந்த நியூ அப்போஸ்டலிக் ரிஃபார்மேஷனோட தொடர்புடையவங்க. அந்த இயக்கத்தோடு தொடர்புடைய அல்லது அந்த இயக்கத்தினுடைய தலைவராக காணப்பட்ட பீட்டர் வேக்னர் அவர்களோடு, அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன், அவர்களோடு கூட தொடர்புடையவர்கள். இன்னும் அந்த இயக்கத்தில் நெருக்கமாக உள்ள சிண்டி ஜாக்கப், பில் ஜான்சன் போன்றவங்களோடலாம் இவங்க தொடர்புடையவங்க. இவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் அந்த வீடியோவை போடுறேன், அதை நீங்கள் கேளுங்க, தெரிஞ்சுக்கணும் இவங்க யார். அதாவது ஒயிட் ஹவுஸினுடைய ஃபெய்த் ஆஃபீஸு, அங்கே உள்ள விசுவாசத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஏக்கம் உருவாக்கப்படுது, அதுக்கு கீழே செயல்படுவதற்காக. Mahanda akasata reke yamanda raboko sokota ronda yakande eke seke la mama manda rabakase meta rabakande la babakaso yala manani anano sakayato yakande ya makato ya batadia city akano yakatara city power
in the name of Jesus from South America. They're coming here. They're coming here. They're coming here. They're coming here from Africa, from South America. Angelic forces, angelic reinforcement, angelic reinforcement, angelic reinforcement. Fika hata anda ata ora bata rata anda eke manda rasata. For I hear the sound of victory. I hear the sound of victory. I hear the sound of victory. சரி, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான். இப்போ நீங்கள் என்ன அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்த இந்த ஒரு உணர்ச்சிகரமான இந்த இயக்கம் எல்லா சபையிலும் இருக்குது. ஈவன் இன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட், செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையிலும் இருக்கிறது. இவங்க தான் யாராக இருக்காங்க? ஃபெய்த் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்குன்னா, இந்த நார் அப்படிங்கிற இயக்கத்தோட தொடர்பு இருக்கிறது. அதாவது நியூ அப்பாஸ்டலிக் அந்த அந்த இயக்கத்தோட கூட அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அதை குறித்து நான் கொஞ்சம் அப்படி பார்க்கும் பொழுது கிடைச்ச ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆன்மீக ஆலோசகரும் பிரபல தொலைக்காட்சி சுவிசேஷகருமான பவுலா ஒயிட் புதிய அப்போஸ்தலிக் சீர்திருத்தம், நியூ அப்போஸ்டலிக் ரிஃபார்மேஷன் இயக்கத்துடன் தொடர்புடையவர். இருப்பினும் அவர் தன்னை ஒரு உறுப்பினராக வெளிப்படையாக அடையாளம் காட்டவில்லை. நிறைய பேர் இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, சிலருக்கு அவங்க அந்த இயக்கத்தில் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அது அப்படித்தான் அது செயல்படுகிறது. இவங்க அந்த இயக்கத்தில் தொடர்புடையவங்க, ஆனால் வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்ளவில்லை. பவுலா ஒயிட் தன்னை ஒரு NARின் உறுப்பினராக முறையாக அறிவிக்கவில்லை என்பதையும், அவர் ஊழியம் சுயதீனமாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இருப்பினும் அவரது போதனைகள் நெருக்கமானவர்கள் மற்றும் போதனைகள் அவரது போதனைகள் நெருக்கமானவர்கள் மற்றும் போதனைகள் NAR சித்தாந்தங்களுடன் ஒரு இணக்கத்தை வலுவாக வெளிப்படுத்துகின்றன. இவங்களுடைய போதனை அந்த இயக்கத்தை உடையதாக இருக்கிறது. ஆனால் தன்னை வெளிப்படையாக அதனுடைய இயக்கமாக அவர் காட்டிக்கொள்ளலை. ஏன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவத்தினுடைய பெரும்பாலான எதிர்ப்பு இந்த இயக்கத்துக்கு உண்டு. அவங்களுடைய போதனைகள்லாம் ரொம்ப பலவீனமான போதனைகள், அதனால் நிறைய எதிர்ப்பு உண்டு. அப்போ அதை அவங்க வெளிப்படையாக அதை காட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வர வேண்டிய காணிக்கை கூட்டம் எல்லாம் குறைச்சி போயிடும். அதனால் அவங்க அதை காட்டிக்கொள்ளலை. அந்த உபதேசத்தை அவர்கள் போதிக்கிறவர்களாகவும் வலியுறுத்துறவர்களாகவும் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் இந்த நியூ அப்போஸ்டலிக் அமைப்பு என்ன அப்படின்னு லேசாக தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஒயிட் ஹவுஸினுடைய அதிகார வர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்க மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கிட்டத்தட்ட அமெரிக்கா பிரசிடென்ட் அவர்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். புதிய அப்போஸ்தலிக் சீர்திருத்தம் என்பது தீவிர வலதுசாரிகளுடன் தொடர்புடைய ஒரு கிறிஸ்துவ மேலாதிக்க இறையியல் நம்பிக்கை மற்றும் சர்ச்சைக்குரிய இயக்கமாகும். இவங்க இந்த ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் அந்த கட்சியோட தொடர்புடையவங்க, ஆனால் மிக சர்ச்சைக்கு உரியவர்கள். இது பெந்தேகோஸ்தலிசம், அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டு காட்டினேன். இவாஞ்சலிக்கல் மற்றும் 7 மலை ஆணை ஆகியவற்றின் கூறுகளை ஒன்றிணைத்தது. பெந்தேகோஸ்தையும் இவாஞ்சலிக்கலையும் சேர்த்துட்டு கூட ஒன்று வச்சிருக்கிறாங்க, 7 மலை இயக்கம். அது என்ன நம்ம பார்க்கலாம். ஒன்றிணைத்து சமூகத்தின் அனைத்து அம்சங்களிலும் கிறிஸ்துவ ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கும், தேவாலயத்தையும் அரசையும் பிரிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அல்லது பலவீனப்படுத்துவதற்கும் ஆன்மீக போரை ஆதரிப்பதாகும். யாரு உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சபையும் தேசமும் சேரணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சேர்ந்துட்டியா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் இன்னைக்கு ட்ரம்ப் அவருடைய அரசாங்கத்தில் அதிகார வர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
அவரு பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே வர்றது பிரச்சனை இல்லை, அவர் WH விட்டு வெளியே வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவருடைய அதிகாரத்திலே, அமெரிக்க தேசத்தினுடைய அதிகாரத்திலே சபையையும் தேசத்தையும் ஒன்றிணைய வேண்டும், எல்லா உலகத்துடைய சகலமும் சபையாலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற மனநிலை உள்ளவர்கள், எப்படியாவது சபைக்கும் தேசத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை நீக்கிவிட வேண்டும் என்கிற மனநிலை உள்ளவர்கள், சபையும் தேசமும் பிரிந்திருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு ஒன்றாக இருக்க வேண்டும், அதை எப்படியாவது பிரிந்திருக்கிற நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து அதை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற மனநிலை உடையவர்கள் அதிகார வர்க்கத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். தீர்க்க தரிசனத்தில் மணி அடிக்க போகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்கிறேன். என்ஐஆர் தலைவர்கள் பெரும்பாலும் தங்களை அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறார்கள். இந்த இயக்கம் பீட்டர் வக்னரால் நிறுவப்பட்டது மற்றும் அவருடன் பெரிதும் தொடர்பு உடையது. சரி, இப்போ இந்த ஃபெய்த் ஆபீஸில் தலைமையில் கிறிஸ்துவத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தினுடைய நேரடி கீழே யார் உட்கார்ந்திருக்க அப்படின்னு சொன்னா, தேசத்தையும் சபையையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற மனநிலை உள்ளவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் வரப்போறாருங்க, அவர் வரணும். பாடுள்ள உலகம் இல்லையா, தாமதம் வேண்டான்னு சொல்ற காலத்துக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு தீமை பெருகி கிடக்கிறது. இன்னும் அந்த 7 மலை அப்படின்னா என்ன, ஒரு புதிய போதனை அவங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த போதனை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் இந்த வாசிக்கிறேன். 7 மலை ஆணை பூமியில் கடவுளின் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக கிறிஸ்தவர்கள் சமூகத்தின் 7 முக்கிய பகுதிகளை என்னதெல்லாம் கேட்டுக்கிடுங்க: குடும்பம், மதம், கல்வி, ஊடகம், பொழுதுபோக்கு, வணிகம் மற்றும் அரசாங்கம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது முக்கிய போதனையாகும். இந்த கருத்தில் என்ஐஆரின் சமூக மாற்றத்திற்கான பார்வையை மையமாக உள்ளது. யாரு உட்கார்ந்து இருக்கிறான்னு பார்த்தீங்களா? ஐயா, நீங்க இது போயிட்டு அவர் வேல்கத் ஆர்கனைசேஷன் வந்துட்டாரு, சோர்ந்து போக வேண்டியது இல்லை. அவர் பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே வந்துட்டாரு, நீங்க சோர்ந்து போக வேண்டியது. அவர் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, அதற்கும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருவதற்கும் தொடர்பு கிடையாது. தேவன் செயல்படுவார், உலகம் ஒன்றிணையும். தேவன் செயல்பட போகிறார் என்பதற்கு அடையாளம் தேசம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மிருகத்தின் சொரூபத்தை உண்டாக்க வேண்டும். அது சபையை சபையினுடைய கோட்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். சபை தேசத்தை ஆள வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அது அமெரிக்காவில் உண்டாயிற்று. அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு ஜனங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அதிகாரத்தில் வச்சாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரம் நிரூபித்து இருக்கிறது. We are the people going to implement the Sunday law. நாங்கள் தான் இந்த பூமியில ஞாயிறாசின் சட்டத்தை கொண்டு வர போகிறோம். எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் சபை உட்கார்ந்தாச்சு. இந்த அலுவலகம் முந்தி கிடையாது, போப்புனால உண்டாக்கப்படுகிறது. அப்படிதான் நான் படிச்சேன். இந்த நார் இயக்கத்தினுடைய முக்கியமான கொள்கைகள், அதை நான் கொஞ்சம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருத்தர் அந்த இயக்கத்தை குறித்து எழுதுகிறார். திருச்சபை ஆதிக்கம் பெறுவதன் மூலம் கடவுளுடைய அரசாங்கம் பூமியில் முன்னேறுகிறது. சபாதிகாரத்துக்கு வரணும். வந்துட்டுங்க, சபாதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இதை நோக்கமுடையவர்கள் உட்கார்ந்தாச்சுங்க. அதுதாங்க ஞாயிறாசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்னான அடையாளம். சும்மா பிரச்சாரம் பண்ணாங்க, பேசினாங்க, அவங்க வந்துட்டாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நாள் ஆகல, அந்த அதிகாரம் தேசத்தில் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சாரி, எனக்கு அறிமுக தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒரு விசுவாச இயக்கத்தை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ விட்டுட்டு போயிடாதீங்க.
யாரை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அந்த ஏக்கத்தினுடைய மனநிறைவுடையவர்களை, அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களை அவர் நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் உதவியுடன் திருச்சபையின் மூலோபாய ஆன்மீக தலைமையை உருவாக்குகிறார்கள். அவங்க தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் ஒரு 5 விதமான ஊழியத்தை வச்சிருப்பாங்க. கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் ஆன்மீக மாற்றத்தின் மூலம் கடவுளின் ராஜ்யம் வரும். முடிவு கால தேவாலயம் பூமியில இயேசுவின் முழுமையான வெளிப்பாடாக இருக்கும். தீர்க்க தரிசன நுண்ணறிவு மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள், சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பிரிச்சுவலிசம். பைபிள் புதிய வெளிப்படுத்தலும் சாதாரண பயன்பாடும். பைபிள் வந்து புதுசாக வெளிப்படணும், சாதாரண பயன்பாடு பைபிள். இதில் என்ன இதுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னா, தீர்க்க தரிசன நுண்ணறிவு மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மொழியாக கதை அப்படி வருது, எனக்கு அது வேறு வார்த்தை போடத்தில், சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் இந்த பெந்தைக்கோஸ்தே சபையில் ஒரு ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி பிறகு என்னதான் மாறும் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலிசமாக மாறிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பார்க்கும் பொழுது அவர் பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே போனா என்ன, WH விட்டு வெளியே போனா என்ன, அவர் இதெல்லாம் வெளியே போறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். பணம், நிறைய பணம் எனக்கு மிச்சமாகும். இன்னும் UN விட்டு வெளியே போயிட்டார். முழுசும் இல்லை, எங்கெல்லாம் அவங்க ஃபண்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்ட் எல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு வெளியே வந்துட்டார். உலகத்துக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை 3 மாசத்துக்கு நிறுத்தி போட்டாரு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து ஒன் வேர்ல்ட் ஆர்டர், உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும், அப்படிதான் எல்லா தலைவரும் நோக்கத்தோட செயல்பட்டாங்க. ஆனா இந்த பிரசிடென்ட் நோக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு, அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. ஞாயிறாசிரிப்பு சட்டம் வருமானு கேட்ட இந்த சூழ்நிலை வராதுன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் கொஞ்சம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் செஞ்சாரு பாருங்க, அழகான அடையாளத்தை காட்டினாரு பாருங்க. அதிகாரத்துல போய் அவர் உட்கார வச்சிருக்கிற ஆளு யாரு அப்படின்னு சொன்னா, தேசத்திற்கும் சபைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிற அழிச்சணும், அதை எப்படியாவது சுருக்கி சபை தேசத்தை ஆள வேண்டும் என்கிற போதனையை செய்கிறவர். கிறிஸ்துவத்துக்கு எந்த கேடு வரக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு இலக்கா. என்ன இந்த ஞாயிறாசிரிப்பு சட்டம் வருமா வராதான் நான் சொல்லணுமா? நிச்சயமாய் வரப்போகிறது. தீர்க்க தரிசனத்தில் மணி அடிக்கும் போது கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். நம்ம படிச்சோம் தெரியுமா, ஒரு இயற்கையினுடைய அழிவு, ஒரு 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 இயற்கையினுடைய அழிவு உண்டாகும் என்று சொல்லி படிச்சோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னடையாளம் நடக்கணும் இல்லைங்களா? இது பெரிய அடையாளமாலாம் சொல்ல வரல. ஆனாலும் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது என்று சொன்னால் சும்மா ஏனதான நம்ம விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா? ஒரு 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 அழிவு அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால உங்களோட கூட ஒரு சின்ன வீடியோவாக நான் ரெடி பண்ணேன். அது எனக்கு தெரிஞ்ச இதில் நான் ரெடி பண்ணேன். என்னென்ன அழிவுலாம் இருக்குன்னு, ஒரு பெரிய ஜலப்பிரளயம், பெரிய அந்த சூறாவளி காற்று, ஒரு அக்னி தீக்கிரையான ஒரு நகரம், ஒரு இடத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல பனி விழுந்துகிட்டு இருக்கும். பிளேனு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு கிராஷ், டிகேட்ஸ் அப்படிங்கிறாங்க. 1 2 இப்ப மறுபடியும் 1 3. நியூயார்க் பட்டணத்தில் தீ, ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நான் ஒரு வீடியோ உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். We begin with this really tragic breaking news out of New Orleans this morning. 10 people are dead. The American Airlines plane can be seen flying towards the airport before the two collide, causing a mid-air explosion. A medical transport jet crashed to the ground in a ball of fire. But when all we see is destruction,
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசாங்கத்தில் கிறிஸ்துவம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அது நியாயராசி சட்டம் வர வேண்டும் என்பதற்கான அடையாளம். தேசத்தில் அழிவுக்கு மேல நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பூமி அசைக்க போகிறார் என்பதற்கான அடையாளம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசத்தினுடைய அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய மனநிலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ட்ரம்ப், த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எதை வேணாலும் தான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு நினைக்கிறதுல ஒரு 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 பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் மனநிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தான் தேவனுடைய போர் வீரன், என்கிட்ட செல்வம் இருக்கிறது, ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார், அப்படிப்பட்ட போதனையில் இருக்கிறார். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற விளம்பர ஆசீர்வாதம். நான் பாருங்க, பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கூத்தன் குண்டடித்தான், ஒரு முறையில் 2 முறையில் நான் தப்பிச்சிட்டேன். ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். நான் என் தேசத்துக்காக நன்மை செய்வேன். பணமா கிணலா, அது எனக்கு வேணும். கிரீன்லாண்டா, அது எனக்கு வேணும். காசாவா, அதை நான் எடுக்க போகிறேன். மெக்சிகோ, கனடா நீ கேட்க மாட்டேன், டாரிஃப் விதிப்பேன். சைனா நீ ஒழுங்கா டாரிஃப் விதிப்பேன். தீவிரவாத இயக்கம் அந்த ஒரு டிராக்ல போய் அடிச்சு கொள்வாங்க, அங்க போய் அடிச்சு குண்டை போட்டு தீர்த்துட்டு வந்துட்டார் 2வது நாள். எல்லா ஏஜென்சியில இருந்து வித்ரா பண்ணிட்டார். ஃபண்டே எங்கேயும் போறது இல்லை. அமெரிக்கா உலகத்துக்கு பெரிய நிதியை கொடுத்து கொண்டிருந்தது, 3 மாசத்துக்கு நிறுத்திக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த நிதியில மோசடி நடக்கிறது, அதை சரி பண்ண அப்படின்னு இருக்காரு. தேவையில்லாம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மனநிலை, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அமெரிக்காவை பெரிய தேசம் ஆக்கணும் அப்படிங்கிற மனநிலை. ஆண்டவர் எழும்பி அசைக்கும் போது சுக்கு நூறாயிரும். தான் என்ன செய்வது என்று முழித்துக் கொள்ளுவான். அப்போ சொல்லப்படும் பாருங்க, இந்த பாருங்க, இப்படி செஞ்ச இதெல்லாம் சரியில்லை, நீ மாறு, ஞாயிறு ஓய்வை கொண்டு வா. போப்பு சொல்லுவாரு, சரி, உலகம் முழுவதும் கொண்டு வரணும், என் ஏக்கம் இருக்கிறது, ஜெஸ்வைட்ஸ் இருக்கிறார்கள், எல்லாரும் அப்படியே இயங்குவாங்க. உலகத்திலும் அழிவு உண்டாயிருக்கும். அந்த அழிவை பார்த்தவனுக்கு எல்லாம் கையேந்தி நிற்கணுங்க. போப்பு மூலமாக அமெரிக்காவில் இருந்து செல்வங்கள் புறப்படுங்க. லஞ்சம் கொடுத்து பார்ப்பாங்க, நான் இவ்வளவு தாரேன், நீ நாட்டில் இந்த சட்டத்தை ஏற்று. கேட்க மாட்டேன்னு அதிகாரத்தை உபயோகப்படுத்துவாங்க. யுத்தம் கூட நடத்தலாங்க. என் ஆண்டவர் இணைக்க போகிறார். அதற்குரிய மனநிலை உள்ளவன் உட்கார்ந்துருக்கான். அதை பாருங்க. இப்படி ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஆண்டவர் அவருடைய மனநிலையை மாற்றுவதற்காக ஒரு அழிவை உண்டாக்கி காப்பாற்றி விட்டுருக்காருங்க. He need to rise up the Seventh-day Adventist. அதுக்கு ஆள் வேணும். துன்மார்க்க ராஜாவை கொண்டு இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போய் தாங்க தப்பு செய்து உணர வச்சாரல. அப்படிப்பட்ட செவன்த் அட்வென்டிஸ்டாக நீங்க நானும் 3ஆம் தூதனுடைய செய்தியை ஒழுங்கு அவர் எதிர்பார்க்கிறவர் சொல்லலாம் என்கிற நிரூபிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். உங்களை எழுப்புவதற்காக, அவருடைய மனநிலை வெளியாத்துறது, அவருடைய செயல்படுத்துறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் சொல்லலாம், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. நான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேனா? இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இன்னாகுரல் ஸ்பீச், அவர் பதவியேற்ற உடனே ஒரு உரையாற்றினார். அந்த உரையில் இருக்கக்கூடிய அம்சங்களை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அழிவை கொண்டு வந்து நியாயராசி சட்டத்தை கொண்டு வர போறார் இல்லையா, அந்த அழிவுக்கு முன்னச்சாரம் அவருடைய வார்த்தைகளில் இருக்கும். அந்த செய்தியை நான் இங்கே வெளியிடுகிறேன், அதை காட்டுறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். The golden age of America begins right now. From this day forward, our country will flourish and be respected again all over the world. We will be the envy of every nation, and we will not allow ourselves to be taken advantage of any longer. During every single day of the Trump administration,
I will very simply put America first. And our top priority will be to create a nation that is proud, prosperous, and free. America will soon be greater, stronger, and far more exceptional than ever before. And to give the people back their faith, their wealth, their democracy, and indeed their freedom. From this moment on, America's decline is over. Just a few months ago in a beautiful Pennsylvania field, an assassin's bullet ripped through my ear. But I felt then, and believe even more so now, that my life was saved for a reason. I was saved by God to make America great again. Thank you very much. That is why each day under our administration of American patriots, we will be working to meet every crisis with dignity and power and strength. We will move with purpose and speed to bring back hope, prosperity, safety, and peace for citizens of every race, religion, color, and creed. For American citizens, January 20th, 2025 is Liberation Day. We will not forget our country. We will not forget our Constitution. And we will not forget our God. Can't do that. The inflation crisis was caused by massive overspending and escalating energy prices, and that is why today I will also declare a national energy emergency. We will drill, baby, drill. We will be a rich nation again, and it is that liquid gold under our feet that will help to do it. We will measure our success not only by the battles we win, but also by the wars that we end, and perhaps most importantly, the wars we never get into. My proudest legacy will be that of a peacemaker and unifier. That's what I want to be, a peacemaker and a unifier. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான பேச்சு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை மறுக்கவே முடியாது. அது ரொம்ப காலம்லாம் கிடையாது, உடனே நடக்கும். நான் அதனுடைய தமிழை உங்களிடத்தில் வாசிக்கிறேன். அமெரிக்காவின் பொற்காலம் இப்போதே தொடங்கி இருக்கிறது. இந்த நாளிலிருந்து முன்னோக்கி நம் நாடு மீண்டும் உலகம் முழுவதும் செழித்து காணப்படும், மதிக்கப்படும். மேலும் பெருமை, வளமான மற்றும் சுதந்திரமான தேசத்தை உருவாக்குவதே எங்கள் முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும். மேலும் மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் செல்வம், அவர்களின் ஜனநாயகம் மற்றும் உண்மையில் அவர்களின் சுதந்திரம் திருப்பி தருவோம். சில மாதங்களுக்கு முன் பென்சில்வேனியாவில் மைதானத்தில் கொலையாளியின் தோட்டா என் காதை கிழித்தது. ஆனால் அப்போது நான் உணர்ந்தேன், இப்போது இன்னும் அதிகமாக நம்புகிறேன். என் உயிர் ஒரு காரணத்திற்காக காப்பாற்றப்பட்டது. அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்க கடவுளால் நான் காப்பாற்றப்பட்டேன். இது பயங்கரம். அவரை நீங்கள் அசைக்கவே முடியாதுங்க.
அவர் என்ன, நான் செத்து போயிருப்பேன்பா, ஆனால் செத்தா சாவறேன், நான் நினைக்கிறத செய்வேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவங்க அப்படி போதனையை செய்கிறவர்கள். அமெரிக்க குடிமக்களுக்கு ஒவ்வொரு இனம், மதம், நிறம் மற்றும் மதத்தை சேர்ந்த குடிமக்களுக்கும் நம்பிக்கை, செழிப்பு, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, பாதுகாப்பு கோடு போட்டுக்கிடுங்க, மற்றும் அமைதியை கோடு போட்டுக்கிடுங்க மீண்டும் கொண்டு வருவதற்கு நாங்கள் நோக்கத்துடனும் வேகத்துடனும் நகர்வோம். From the first day onwards, அதான் அவர் சொல்வார். ஜனவரி 20, 2025 விடுதலை நாள். நாங்கள் எங்கள் நாட்டை மறக்க மாட்டோம், எங்கள் அரசியலமைப்பை மறக்க மாட்டோம், எங்கள் கடவுளை மறக்க மாட்டோம். அதை செய்ய முடியாது. First for God, அரசியலமைப்பை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட மறந்தாச்சுங்க. கிறிஸ்துவத்தை அதிகாரத்தில் வச்சாச்சுங்க. பணவீக்க நெருக்கடி, மிகப்பெரிய செலவினங்களை மற்றும் அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகளால் ஏற்பட்டது. விலைவாசிக்கு எரிசக்தி தான் காரணம். அதனால் தான் இன்று நான் ஒரு தேசிய எரிசக்தி அவசர நிலையையும் அறிவிப்பேன். நாங்கள் துளையிடுவோம் மகளே, துளையிடுவோம். நாங்கள் மீண்டும் பணக்கார தேசமாக இருப்போம். எங்கள் காடலில் இருக்கும் தங்கம் அதை செய்ய உதவும். எனது பெருமை, நான் ஒரு சமாதானத்தை உருவாக்குபவர் மற்றும் ஒருங்கிணைப்பவர். நான் இருக்க விரும்புவது அதுதான், ஒரு சமாதானத்தை உருவாக்குபவர் மற்றும் ஒருங்கிணைப்பவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இதுக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்கு. அழிவு வரப்போகிறது என்பதற்கான அச்சாரம் இதுக்குள்ள இருக்கு. 3 மிக முக்கிய காரியங்களை வலியுறுத்துவார். ஒன்று, மதத்தை அடிப்படையானது, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோமே. மிக 2 காரியங்கள் இருக்கு பாருங்க. இந்த தேசத்தை சவிக்கமுள்ளதாய் மாற்றுவேன், இந்த தேசத்தை செல்வம் நிறைந்ததாய் மாற்றுவேன், இந்த தேசத்தில் சமாதானத்தை கொண்டு வருவேன். நான் யாரா இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் சமாதானம் பண்றவனாய் இருக்க விரும்புகிறேன். பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறதுக்காக விரும்புகிறேன். I am a peacemaker. சமாதானத்தின் சௌக்கியத்தின் அமெரிக்காவில் உண்டாக்குவேன். இந்த சத்தம் யாருடைய சத்தம் தெரியுமா? வலுசர்ப்பத்தின் சத்தம். வலுசர்ப்பத்தின் சத்தம். சமாதானமும் சபைக்கும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது அழிவு சடுதிகளே வரும். அமெரிக்காவில் ஆண்டவர் நியாய ஓய்வு சட்டத்தை கொண்டு வந்து உலகம் முழுவதும் கொண்டு வருவதற்கு ஒரு வேலை செய்யணும். அவர் பூமியை அசைப்புங்கிற அழிவை கொண்டு வரும் சொல்றார். அதற்கு முன்னுதாரணமாக சகலமும் நடந்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, the man who sits on the chair proclaims wealth and peace. அதோடு கூட வர வேண்டியது தேச அதிகாரத்தில் உட்காரணும். அது உட்கார்ந்துச்சு. சமாதானமும் சபிக்கும் நான் கொண்டு வருவேன் சொல்லிட்டாரு. சமாதானமும் சபிக்கும் என்று அவர்கள் சொல்லும் போது இனியும் நியாயராசு சட்டம் வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா? வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா? நான் காலத்தின் முடிவை நெருங்கிவிட்டோம். தேவனுடைய தண்டிக்கும் நியாய தீர்ப்புகள் ஏற்கனவே தேசத்தில் இருக்கின்றன என்று எனக்கு காட்டப்பட்டது. பார்த்தோம் வீடியோ. அழிவு, அழிவுக்கு மேல அழிவு. நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆயினும் இருள் பூமியை மூடுகிறது மற்றும் ஜனங்களை கொடிய காரிருள் மூடுகிறது. சமாதானமும் சபைக்கும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வர போறாரு. நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? எனக்கு நல்லா தெரியும். பிரசங்கம் பண்றதுனால எனக்கு பரவராஜெல்லாம் கிடையாது. நான் என் தேவனுடைய சாயலை பிரதிபலித்தால் அவர் கூட்டிட்டு போவார். ஆண்டவர் கொஞ்சோண்டு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை பேசுன்னு சொல்றாரு. அவர் கோர்த்து கொடுக்கிறாரு. ஆவியானவர் எழுதி கொடுக்கிறாரு. பேசுறோம். இது கிரெடிட்டே கிடையாது. இந்த குறிப்பு
கவுன்சில்ஸ் டு சர்ச்சஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் ஒரு தொகுப்பு. அவங்க இந்த குறிப்பை தொடர்ந்து சில குறிப்புகளை மற்ற இடங்களிலிருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. அது காலத்துக்கு ரொம்ப சரியாக இருக்குது, இந்த குறிப்புக்கு ரொம்ப இசைவாக இருக்குது. அதனால் அந்த தொகுப்பையே நான் வாசிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் தண்டிக்கிற தண்டைக்குரிய நியாய தீர்ப்பெல்லாம் பூமியில் இருந்துகிட்டு இருக்குது. அவங்க சமாதானமும் சௌக்கியம் உண்டுன்னு சொல்லும்போது அழிவத்தூர் சமாதானம் சௌக்கியம் உண்டுன்னு சொல்லிப்போ ட்ரம்ப் சொல்றாருங்க. எல்லாம் சரியா இருக்கு பாருங்க. அதிகாரத்தில் கிறிஸ்துவத்தை வச்சாச்சு. எந்த கிறிஸ்துவம்? சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்துவம் இல்லை, ஏதோ ஒரு கிறிஸ்துவம் இல்லை. தேசத்துக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை அழிச்சிடணும் நினைக்கிற கிறிஸ்தவம், அதை சுருக்கி கொண்டு வந்துடணும் நினைக்கிற கிறிஸ்தவம். அவரு தான் யாருக்கு ஆவிக்குரிய ஆலோசகர் சொன்னா? டொனால்ட் ட்ரம்ப், தி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவர் செல்வந்தர், அந்த அம்மா போதனை அப்படி இருக்குது. ஆண்டவர் உங்களோட இருக்கிறன்னு சொன்ன செல்வம் அவன்கிட்ட இருக்கும், ஆரோக்கியம் அவன்கிட்ட இருக்கும். உனக்கு எதுனாலும் வெற்றி. அதுல வேற அவரு ஜீவன் காக்கப்பட்டுட்டாரு. என்னத்தையும் செய்வேன், நான் எதை வேணாலும் செய்வேன். அவர் தன்னுடைய நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்திட்டாரு. அமெரிக்காவை செல்வம் நிறைந்ததா மாற்ற வேண்டும். அதற்காக அவர் பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே வராரு. அந்த பணத்தை மிச்சப்படுத்தணும். அதற்காக WHO விட்டு வெளியே வராரு. அந்த பணத்தை மிச்சப்படுத்தணும். அதனால UN விட்டு அநேக நிர்வாகங்கள் இருந்து வெளியே வருகிற அந்த பணத்தை மிச்சப்படுத்தணும். பணத்தை அமெரிக்காவை பெருக்கணும். அதுக்காக டாரிஃப் விற்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க டாரிஃப் விற்கிறது உங்க விலைவாசி கூட அப்படின்னு சொல்லி. அவர் இன்னொரு மைண்ட் எழுதி வச்சிருக்காரு. நோ டாக்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நோ இன்கம் டாக்ஸ். அந்த குறிப்பை தொடர்ந்து அந்த தொகுப்பாளர் எடுத்து போட்ட காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாடுகளை பூமியிலிருந்து நீக்குகிறார். அழிவு வருது, அவர் நீக்குகிறார். அதனால் விரைவில் மரணமும் அழிவும் அதிகரிக்கின்ற குற்றமும் மற்றும் கொடூரமும் இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாதவர்கள் எந்த இடத்திலும் நிலையிலும் பாதுகாப்பை காண மாட்டார்கள். காயப்படுத்தவும் கொல்லவும் மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு மனித பிரதிநிதிகள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் மற்றும் அவர்களின் கண்டுபிடிப்பு சக்தியை பயன்படுத்துகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தேசத்தில் இருக்கின்றன. யுத்தங்கள் மற்றும் யுத்தங்களின் செய்திகள், அக்னி மற்றும் வெள்ளம் ஏற்படுத்தும் அழிவு, இவைகள் முடிவு வரைக்கும் அதிகரிக்கும் இக்கட்டு காலம் மிக அருகில் உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரம்ப், ட்ரம்பினுடைய சத்தம், வலுசற்பத்தினுடைய சத்தம் தெளிவாய் காட்டுகிறது. இன்னும் தொடர்ந்து அந்த தொகுப்பாளர் எடுத்து போடுற புஸ்தகம், விரைவில் தேசங்களிடையே கடுமையான துன்பங்கள் எழும். இயேசு வரும் வரை அந்த துன்பம் தீராது. எல்லாவற்றையும் ஆளுகிற ராஜ்யமாகி தம்முடைய சிங்காசனத்தை பரலோகங்களில் ஆயத்தப்படுத்தினவரை சேவித்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நாம் ஒன்றாக செல்ல வேண்டும். தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை, மேலும் அவரை கைவிடாததால் நமது பலன் இருக்கிறது. இன்னொரு குறிப்பை நான் சேர்த்து வாசிக்கிறேன். சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இல்லை அது முடிச்சு, சாரி. இப்போ ஒன்று நல்லா தெரியுதா, மிக தெளிவாக இருக்குதா? அவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் பாரிஸ் அக்ரிமெண்ட் விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் UN விட்டு வெளியே வந்துட்டார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் தாமதமாகுமோ நினைச்சிடாத, நீ ஏமாந்து போயிருவ. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதுக்கு என்ன அமெரிக்காவில் நடக்கணும், அது கண் முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. அழிவுகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் நடக்காத ஏரோப்ளேன் விபத்து நடந்துச்சு. அது உடனே சொல்லிடுறாரு, இது பழைய நிர்வாகத்தினுடைய பிரச்சனை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல டிகேட்ஸ் அது நடக்கலையா, இப்பதான் நடந்திருக்கான். ஆண்டவர் நடத்துறாரு. அக்கினி ஒரு நகரம் அறிந்து போனது. அதுக்கு நிறைய சிலர்கள் மீது தேவனுடைய தண்டனை அப்படிலாம் சொல்லும் பொழுது இன்னொரு சைக்கிள் சாத்தா என்ன செஞ்சா, மனுஷன் அதை ஏற்படுத்தி விட்டுட்டான். ஐயா, மனுஷன் ஏற்படுத்தினான, இயற்கை ஏற்படுத்தினான, என் தேவனுடைய அனுமதினாலே உண்டாயிற்று ஜலப்பிரளயம், குளிர், தாங்க முடியாத குளிர், இதெல்லாம் அழிவு வரப்போகுது என்பதற்கான அடையாளம். அதோடு கூட நியாய ஆசீர்வாத சட்டம் மரணம் அப்படின்னு சொன்ன அந்த தேசம் கிறிஸ்துவ அரசாங்கத்தினால் இயக்கப்பட வேண்டும். அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கு. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் சபைக்கு அதிகாரம் கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகத்தையே உண்டாக்கிட்டாரு.
அவர்கள் தேசத்திற்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அமெரிக்காவில் கொண்டு வருவேங்கிற சத்தம் கேட்குது. அழிவு வரப்போகிறது, ஞாயிறாசு சட்டம் வரப்போகுது. am I ready? இப்போ சத்தம் வரும் பாருங்க. இவ்வளவு அடையாளத்தெல்லாம் எடுத்து பேசும் பொழுது we should not get into false excitement. பொய்யான பரவசத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ஒரு சத்தம் வரும் பாருங்க. அது அவங்கள குற்றப்படுத்துறதுக்கலாம் இல்லை. ஏன்னா நிறைய காலங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து 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 வரப்போகுதுன்னு சொல்லி 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 ஏமாந்துச்சோம் பாருங்க. நான் கூட என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே அமெரிக்காவில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஞாயிறு வரப்போதுன்னு பிரசங்கம் பண்ணேன். ஒபாமாவை தேர்ந்தெடுத்த உடனே கற்பிரத்தரை தேர்ந்தெடுத்திருக்கார்கள் ஞாயிறு வரணும்னு. ஒபாமா எழும்பி பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அதை எடுத்து நான் பாருங்க வலுசற்பத்தை போல் பேசுகிறாரு. இவர் காலத்தில் ஞாயிறு பேசி பேசி போயிட்டு இல்லையா? ஆனா இப்ப உண்மையிலேயே வரப்போகுது. இதே போல ஒரு சூழ்நிலை கிடந்தது கிடையாது. சமாதான சமிக்கம் கொண்டு வரும்னு சொல்லி அநேக பிரசிடென்ட் பேசியிருக்காங்க. ஆமா, நிறைய பிரசிடென்ட் பேசியிருக்கிறாங்க. அவர்களாம் நீண்ட காலத்தை மனதில் வைத்து பேசினார்கள். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் குறுகிய காலத்துக்குள்ளாக அந்த சௌக்கியத்தை கொண்டு வருவதற்கான திட்டத்தோட பேசுறாரு. பூமிக்குள்ள இருக்கிற எண்ணெயை நான் எடுப்பேன், என் நாடு செழிப்பாய் மாறும், உலகம் முழுவதும் நான் ஏற்றுமதி செய்வேன். ஐயா, செழிப்பெல்லாம் மாறக்கூடாது. சமாதானமும் சபைக்கும் உண்டுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அழிவு வந்துடும். அவன் தோண்டல முடியாது, அதுக்கு முந்தைய அழிவு வந்துடும். அவன் எவ்வளவு ஃபண்டெல்லாம் நிறைத்து வச்சிருந்தாலும் அந்த ஃபண்டை மிச்சப்படுறது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தாமதம் கிடையாது, அழிவு வந்துடும். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியே வரணும், ஒரு வருஷத்துக்கு முந்தைய நோட்டீஸ் கொடுக்கணும். அது வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் பார்த்த பிறகும் சோறு வந்துடும் பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் சோறு வந்துடுச்சு. பேசி 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 எதிர்பார்த்து 5 வருஷத்துல வந்துடும் சொல்லி 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 காலங்கள் ஓடியது. கொஞ்சம் படுத்தாச்சுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தோம், சரி பார்ப்போம், நடக்குத பார்ப்போம். ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாக. நான் விரைவாக சொல்லி முடிக்க போறேன். நான் ஏற்கனவே நான் பல பிரசங்கங்கள் பண்ணிடுறேன். இனிமே நம்பட்ட போ, அவ்வளவுதான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அடையாளம் பார்த்துட்டு நீ சோர்ந்து போனீங்கன்னா இல்ல, காலம் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு மாதிரிகள் பரிசுத்தலத்தில் சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த பரிசுத்தலத்துல என்ன அடையாளம், என்ன காலத்துல நடக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த காலத்துல தான் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ காலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இந்த காலமும் கனிந்து வந்தால்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஞாயிறாசு சட்டம் வரும். இன்னைக்கு நான் தைரியமா இந்த அடையாளங்கள் எல்லாம் ஞாயிறாசு சட்டம் வரப்போறதுக்கு அடையாளங்களா சொல்லுவதற்கு ஒரு காரணம், because the time is near. பரிசுத்தலத்தில் குறிக்கப்பட்ட காலம் மிக அருகில் இருக்கிறது. நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்தையும் பார்க்கிறேன், அடையாளத்தையும் பார்க்கிறேன், எல்லாம் கைகோர்த்து வருகிறது. இனி என்ன தயக்கம்? அந்த கால கணக்கு லேச உங்க கண்களுக்கு முன்பாக காட்டுவதற்கு நான் விரும்புகிறேன். பரிசுத்தலத்தில் இருக்க கால கணக்கு விளக்கெல்லாம் போறதில்லை. 6000 வருஷம் முடிஞ்ச உடனே 6001ஆவது ஆண்டுல இயேசுனுடைய வருகை, 4000 ஆண்டுல இயேசுனுடைய முதலாம் வருகை, 27ஆம் ஆண்டு, 2027 6000 ஆண்டு முடிகிறது. 2028ஆம் ஆண்டுல இயேசு வருவார். எப்போ வருவார்? பரிசுத்தலத்தில் இன்னொரு காலம் இருக்குது, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அப்பதான் வருவார், இஷ்டத்துக்கு வர மாட்டார். இந்த பரிசுத்தல கால கணக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவ்வளவு முக்கியமாக அதை பார்க்குறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய எப்படி நேரம் ஆயிரும் நம்ம பிரசங்கம், சாரி ஃபார் தட். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை பாருங்களேன். அவருடைய முதலாம் வருகை, அவருடைய மரணம் எந்த மாசத்துல, எந்த தேதியில, எந்த நேரத்தில் நடக்கணும்னு சொல்லி பரிசுத்தலத்துல ஒரு கால கணக்கு இருக்கு. அதே மாதிரி அங்கே 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 7வது வருஷம் நீ ஓய்ந்திருக்கணும், அந்த 6 வருஷத்துல 4 வருஷம் நீ பரிசுத்தலத்தை சார்ந்து இருக்கணும், 2 வருஷம் நீ பரிசுத்தலத்தை சாராம இருக்கணும், 4 வருஷங்கிறது 4000 வருஷம். 4000 வருஷம் முடிஞ்சோடனே இயேசு வரணும். அவர் எந்த வருஷத்துல வந்தா
அவர் மரிக்கிற ஆண்டுல 1ஆம் மாதம் 14ஆம் தேதி நேரம். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் மரிச்ச உடனே எப்போ உயிர் தெழுவார் அப்படிங்கிறதும் பரிசுத்தத்தில் கணக்கு இருக்கிறது. அது தேதி இல்லை, நாளை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளில் கதிர்கட்டு அசைவாடணும். அப்ப அவர் மரிக்கிற ஆண்டுல 1ஆம் மாதம் 14ஆம் தேதி என்ன நாளா இருக்கணும்னா வெள்ளிக்கிழமையா இருக்கணும். அவர் ஏதோ ஒரு ஆண்டுலாம் மேசியாவை தம்பி வர முடியாது. அது அவர் மரிக்கிற ஆண்டுல 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருக்கணும். அதுல இருந்து 3 ஆண்டுகள் கழித்தால் அவர் ஞானஸ்நானம் எடுத்ததாக இருக்க வேண்டும். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் கருத்தாய் போய் இந்த காலத்தை கணக்கிட்டு 27ஆம் ஆண்டுல எடுத்தார். ஏன்னா தானியேல் புஸ்தகத்தினுடைய காலத்தை நிறைவேற்றார். அதுல இருந்து 3 ஆண்டுகள் போட்ட சரியா 7ஆம் மாதம் 31ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அது வெள்ளிக்கிழமை. எவ்வளவு சரியா அவரு கணக்கு எடுக்காம அந்த கணக்கை சும்மா வைக்கலங்க. அதுவும் நீங்க அவரு சரி 9 மணிக்கு தூக்கிடுவாங்க, சிலுவையில் அவரை தொங்க விட்டுருவாங்க, அவர் உடனே செத்துருக்கலாம், ஜீவனை ஒப்பு கொடுக்கறது அவர் தானே. ஆனா அவர் சாயங்காலம் வரைக்கும் காத்திருப்பார். ஏன்னா ஆடு சாயங்காலம் தான் அடிக்கப்படணும். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கணக்கை வேற இப்படி இல்லாம சாத்தான் புரட்டிட்டாங்க. சிருஷ்டிப்பினுடைய வாரத்தில் கொண்டு வச்சு 6 வருஷம் 6000 வருஷம் அப்படின்னு அதை சிருஷ்டிப்பின் நாட்களை நிழலாக்கி நிஜ கணக்கு கொடுத்துட்டான். நம்ம ஆளுக்களும் பேசுறாங்க. அதனால ஓய்வு நாளுக்கு அவன் என்ன சொல்றான், ஓய்வு நாளுங்கிறது லிட்ரல் டேஸ் கிடையாது, அது ஒரு நிழலுங்க, அது இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாத்தானால் உண்டாக்கப்பட்ட போலி தான் அது. நிஜம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனீங்கன்னா துல்லியமான காலக்கணக்கு இருக்குது. இந்த காலக்கணக்கு உதாசீனப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு கருத்தும் கண்ணுமா இருந்தாருன்னு சொன்னா அவருடைய வருகை எவ்வளவு சரியாக இருக்கும் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் இல்லையா? இது ஒரு கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா 6000 ஆண்டு முடியணும். 27 2028 2027 6000ஆவது ஆண்டு 6001ஆம் ஆண்டு 2027 அதில் 7ஆவது மாதம் யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 15 ஆசு வருவாருங்க. இதுதான் கணக்குங்க. இன்னொரு கோணத்திலையும் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுங்க. தீர்க்கதரிசி சொல்றாங்க சபையினுடைய காலம் 2000 ஆண்டுகள்னு சொல்றாங்க. சபை எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 28ஆம் ஆண்டுல 27 ஞானஸ்நானம் எடுத்திருப்பாரு. அது தானியேல் புஸ்தகத்தினுடைய கணக்கு நிறைவேற்ற. அவர் பரிசுத்தத்தினுடைய கணக்கும்படி 4001ஆம் ஆண்டுல தான் வரணும். தானியேலுடைய புஸ்தகத்தினுடைய கணக்கும்படி 4000ஆம் ஆண்டு 27. அதெல்லாம் 6 மாசம் தாமதம் பண்ணி 2028ஆம் ஆண்டில் எருசலேமை சுத்திகரிக்கும் போது அவர் தம்மை மேசியாண்டு அறிவிப்பார். சரி, அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடும். அதிலிருந்து 2028 2028 2 விதத்துல சரியாகுது. அதோட கூட போய் நீங்க தானியேல் புஸ்தகத்தை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு காலக்கணக்கு இருக்கு. 1335 அதெல்லாம் விளக்க முடியாது. அந்த 1335ஆம் ஆண்டுல ஆண்டு வருவார். எப்ப இருந்து நியாயராசிப் சட்டம் அறிவிக்கப்பட்டது 1335ஆம் ஆண்டுல ஆண்டு வரணும். பரிசுத்தத்தின்படி 2028ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அதுல கொண்டு போய் அப்படியே ஒப்பிடுங்க. நியாயராசிப் சட்டம் எப்போ நினைக்கிறீங்க? சில மாதங்களே இருக்கு, சில வாரங்களே இருக்கிறது. எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுறாரு. நீங்க நம்புறீங்களா? சில வாரங்கள் தான் இருக்குது. ஐயோ, சில வாரங்களா, நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறீங்களா? இயேசுவிலே நான் எப்படி மாறுறதுன்னு கேட்குறீங்களா? நான் துன்மார்க்கனுக்கு போதிக்கவில்லை, இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்காக போதித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சபைக்காக போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, சீஷர்கள் முன்மாரியனுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு தங்களை தகுதிப்படுத்துவதற்கு 3.5 ஆண்டுகள் இயேசுடைய ஊழியம், 40 ஆண்டுகள் இயேசுடைய வேலை, 40 நாட்கள் இயேசுடைய வேலை. ஒரு 10 நாள் அவர்கள் தனித்து ஜெபம் பண்ணினார்கள். 50வது நாள்ல ஆண்டவருடைய ஏவுதல்படி அவர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி வந்தார்கள். அதை தனித்தவர்கள் ஜெபம் பண்ணாங்க. பார்த்தீங்களா? அவர்கள் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தினார்கள். யார் இந்த சீஷர்கள்? பரிசுத்தவான்களா? இல்லைங்க,
இல்லைங்க, இயேசுவை மறுதலித்தவன், சந்தேக பிறவி. இயேசு மரித்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே ஓய் நாள் முடிஞ்ச உடனே அந்த இரவுல போய் மீன் பிடிக்க போனவங்க. மூன்றரை ஆண்டு ஊழியமும் பிரயோஜனப்படலை. அதற்கு பிறகு அவர் உயிர் தெழுந்து வந்து 40 நாள், அதில் அவங்க பின்மாறிய பிறகு தகுதிப்படவில்லை. ஒரு 10 நாள் ஜாம் பண்ணாங்க பாருங்க. அவருடைய பலவீனத்தை உதறினாங்க. பதவி ஆசை பிடிச்சவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பொறாமை பிடித்தவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க குணம்லாம் மாறினது எப்போ தெரியுமா? அந்த 10 நாள் தனித்த ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தங்களுடைய பலவீனங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தை ஜீவித்தமே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு மன்றாடி, நாங்க நிற்க முடியாத ஆண்டவரே, நீங்க வேலையெடுத்து காப்பாற்றாத நாங்க நிற்க முடியும். சங்கீதம் 19 நீங்க வாசிங்கன்னு சொன்ன தாவீது ஜெபம் பண்ணுவான். எப்படி ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? துணிகரமான பாவத்துக்குள்ள என்ன விடாவிடாம பாதுகாத்துக்கிடுங்க. அப்படி நீங்க பாதுகாத்தீங்கன்னா நான் உத்தமனா இருப்பேன். நான் இல்லை. சீஷர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே நீங்க தான் என்று ஒப்பு கொடுத்தார்கள். உண்மை எல்லாம் யாரும் இல்லை என்று ஒப்பு கொடுத்தார்கள். தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்தார்கள். தன்னுடைய சுயநலத்தெல்லாம் விட்டுட்டாங்க. ஆண்டவரே என்று சொல்லி சமூகத்தில் சாட்சியமாய் இருந்தார்கள். தன்னுடைய ஏழாமையை ஒப்பு கொடுத்தார்கள். நீர் மாத்திரமே என்று சொல்லி முழுமையாய் விசுவாசித்தார்கள். A complete surrender at the feet of Jesus Christ will save you, my dear people. 10 நாள் வேணும், 10 நாள் தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காலம் நெருக்கமாகி, ஐயோ ஒரு நாள் 2 நாளா இருக்கா அப்படின்னு சொல்லி நீ துன்மார்க்கனல்ல, நீ இயேசுவினுடைய பிள்ளை, நீ இயேசுவோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினவர், அந்த கல்வாரி சிலுவையில தொங்கின அந்த 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 கல்லனை போல ஆண்டவரே என்று நீ சாட்சியமாய் இருந்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். He needs souls. உன் பணம் வேண்டாம், உன் பதவி வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், அவனை நீ வச்சுக்க. ஆண்டவர் போறாரு, உன் சொத்தெல்லாம் வித்து ஆண்ட கொடுத்துருங்க. உன் சொத்து வேண்டாம், உன் பதவி வேண்டாம், உன் பணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். He needs the soul. நீ காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடிப்ப வேண்டாம். You be in the place where you are and change your heart so that Jesus can live in you. Holy Spirit can live in you. உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசு உங்களுக்கு வாசம் செய்வதற்கு ஏதுவாக. அதுதான் வேணும் இருக்கு. அதுக்காக அந்த சத்தியம், வேற எதுக்கும் இல்லை. சரி 10 நாள் இருக்கு, அது வரைக்கும் இருந்துக்கிடுவோம். அதெல்லாம் வேண்டாம். ரட்சிப்புக்காக நான் மாற்றங்களை இருதயத்தில் உண்டாக்கணும். விசார சிந்தனையிட்ட உண்டு. 10 நாள் தான் சொல்றாரு, அது வரைக்கும் விசார சிந்தனை இல்லாம இருந்துக்கிடுவோம். You will be lost. He reads the inner heart. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்கிறார். நீங்கள் அறிந்து போவீர்கள். ஆண்டவரே, இவ்வளவு நானும் உம்முடைய அன்பை நான் ருசிக்காம இருந்துச்சேன். என் மேல இரக்கமாயிருந்து அன்பா இருந்து இந்த மகத்துவமான உண்மையை சொல்லி தருகிறேன். நீர் வரப்போகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். நான் இனி எந்த நிலையிலும் இந்த பாவத்தை செய்வதில் ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்த வேண்டும், என்னை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் சாட்சியமாய் விழுகிற அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்கள் மீது அன்புள்ளவராக இருப்பதனால இந்த செய்தி உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இதுவரைக்கும் என் செய்தி அங்கே பகிர்ந்துக்கிடுங்க, இங்கே பகிர்ந்துக்கிடுங்க நான் சொல்றதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து உங்கள் இருதயம் தொடப்பட்டால் உங்களுடைய நண்பர்கள் கொடுங்க. A soul is most precious in the sight of God. ஒரு ஆத்மா விலை மதிக்கப்பட்டதாக தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஐயா, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலக்கணக்கும் அடையாளங்களும் சரியா வருகிறதுனால நிச்சயமாய் தீர்க்க தரிசன கடிகாரத்தில் மணி அடித்து ஞாயிறு ஆசிரியர் சட்டம் அமெரிக்காவில் உண்டாய் உலகம் முழுவதும் வரும். என் கர்த்தர் அதற்கு முன்பாக பூமி ஆசைப்பார். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கு நியாய தீர்ப்பு முடிந்திருக்கிறோம். This is the time. This 10 days. ஆத்மாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வேற ஒண்ணு வேண்டாங்க. உங்க செல்வம் வேண்டாங்க, உங்க வீடு வேண்டாங்க, உங்க சொத்து வேண்டாங்க, உங்க அந்தஸ்து வேண்டாங்க, எத்தவருக்கு வேண்டாங்க. உங்க ஆத்மா மட்டும் வேணுங்க. ஆத்மா மட்டும் வேணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான். நிச்சயமாக கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மளை காத்துக்கொள்வாராக. நிச்சயமாக காத்துக்கொள்வாராக. நாட்கள் ரொம்ப தூரம் இல்லைங்க, ரொம்ப தூரம் இல்லைங்க.
பிப்ரவரி கடைசி வாரம் இல்லைன்னா மார்ச் முதல் வாரம் என்று சொல்லுகிறது வழக்கம். அது வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. God wants your soul. உங்களுடைய ஆத்மா அவருக்கு வேணும். உங்களுடைய ஆத்மா அவருக்கு வேணும். ஆமென். உங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே? நன்றி ஆண்டவரே. எங்களோட கூட நீர் பேசுனதுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை நீர் கேட்கிறார் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவும். சந்தேகங்கள் எங்களது உள்ளத்தில் உண்டாகாதபடி நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஐயோ, இவ்வளவு காலம் வருமா என்று பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோமே, இனி ஏமாந்து விடுவோமோ என்கிற சந்தேகம் எங்கள் உள்ளத்தில் வராதபடி பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர், அடையாளங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர், காலமும் வெளிப்படுத்தி இருக்கிறீர், எல்லாம் இணைந்து இருக்கிறது ஆண்டவரே. இனியும் நாங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடாதபடி, தூங்குகிறவர்களாக இருந்து விடாதபடி, என் கர்த்தருடைய சமூகத்தை அவர் எதிர்பார்க்கிற ஆத்மாவை நாங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை காட்டுவார். இதை பார்க்கிற ஒரு பிள்ளை கூட கெட்டு போயிடக்கூடாது. ஒருவர் கூட இதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவர். ராஜ்யபதி செய்வதற்கு ஏதோ தங்களுடைய இருதயங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாவியாக என் மீது கிருபையும் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்புமிகு பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.